Hello friends, இன்னைக்கு நம்ம February 10, 2021 important Hindu news analysis and PAB என்னென்ன important news அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். தென் பார்த்தீங்கன்னா இதோட PDF வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெலகிராமில் போய் சாந்தி IAS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் இந்த PDF வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சமயம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டோட அந்த ஷேர் இருக்குது பார்த்திங்கள்ல, ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து விற்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அது பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய வகைகள் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து இப்போ கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 100% இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 50 அல்லது 50க்கு மேலே வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து விற்கிறது. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து ஷேர் விற்பாங்க. நிறைய டைப் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ கிடைக்கும். அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட கம்பெனி சம்திங் இருக்குது, கவர்மெண்ட்டோட கம்பெனி இருக்குது அப்படின்னா அது ப்ரைவேட்டுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி விற்கிறோமோ இல்லை ஏதோ ஒன்று விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு ரெவன்யூ கிடைக்கும். அதுதான் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ. எப்பவுமே கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேக்ஸ் தான். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பெனி மூலிமா விற்றதுக்கப்புறம் அவங்க நமக்கு டேக்ஸ் கட்டுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அவங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ வந்து டேக்ஸ் ரெவன்யூ கிடைக்கும், நான் டேக்ஸ் ரெவன்யூவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா அண்ட் PPCL ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து விற்றுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து விற்றுருக்காங்க. ஸோ அதான் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மினிமம் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம், கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்டாமிக் எனர்ஜியில், ஸ்பேஸில், டிஃபென்ஸ், டிரான்ஸ்போர்ட், டெலிகாம், அப்புறம் பார்த்திங்கன்னா பவர், அப்புறம் வந்து பெட்ரோலியம், கோல், அப்புறம் வந்து சில மினரல்ஸ் அண்ட் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரைவேட்டுக்கு வந்து விற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த எடிட்டோரியலில் வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கட்டிங் டிரான்ஸ்பேட். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் வந்து இதில் நியூஸாக கொடுத்துருக்காங்க, ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்ம அதுவே ஒரு கிளான்ஸ் வந்து திரும்பி ரிவைஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ கட்டிங் டிரான்ஸ்பேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து 2021 நம்ம 3% பக்கம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து FSSAI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்ஃபேட்டோட லிமிட் பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கேடு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2011 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த வனஸ்பதி இதுலெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபேட் தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபேட் வந்து ஏன் வாங்குறாங்க எல்லோரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஏன் டிரான்ஸ்ஃபேட் முதல்ல யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ஷெல் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப காசு கம்மி, அதே நேரம் அது பயன்படுத்துனதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காகவே டிரான்ஸ்ஃபேட் வந்து வாங்குவாங்க. பட் அது உடம்புக்கு வந்து ரொம்ப கேடு. ஸோ அதுக்காக வந்து 2011 வந்து அந்த மாதிரி 10% தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2015 வந்து 5% அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப் டு இப்போ வரைக்குமே கரண்ட் 2020 வரைக்குமே 5% தான் இருந்துச்சு. இப்போ 2021 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3% வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் 2% ரெடியூஸ் பண்ணணும். டோட்டலாக 2023 டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து அந்த டிரான்ஸ்பேர்ட்டை இல்லாமல் எலிமினேட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சேல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்பேர்ட்னால ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட்டில் வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வந்து நிறைய இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும். இது யாருக்கெல்லாம் இது அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எடிபிள் ரிஃபைண்ட் ஆயில், இந்த வனஸ்பதியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அப்ளை ஆகும், அவங்களாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து
குக்கிங் இந்த வெஜிடபிள் ஃபேட் ஸ்ப்ரெட்டு அப்புறம் மிக்ஸ்டு ஃபேட் ஸ்ப்ரெட் இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும். ஸோ இதில் வந்து WHO வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, WHO வந்து வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5.4 lakh டெத்து வந்து இதனால் மட்டுமே இந்த உலக லெவலில் வருது அப்படிங்கிறனாலையும் இதை வந்து 2023க்குள்ளே கண்டிப்பாக எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி WHO வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபேட் அப்படிங்கிறதுல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேட்டில் பார்த்திங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த ட்ரான்ஸ் ஃபேட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஃபேட்டு. ஸோ அது வந்து இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா நட்ஸில் அவகோடா, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த ஃபேட் வரும். ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறதும் நல்லது தான். பட் அது வந்து அனிமல்ஸோட ப்ராடக்ட் லைக் பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ இதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணால் நல்லது தான். பட் அதை வந்து கன்சியூம் பண்ணுற அந்த முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அளவாக கன்சியூம் பண்ணால் பிரச்சனை இல்லை. இதே ட்ரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்சியூம் பண்ணாலும் சரி, நிறைய கன்சியூம் பண்ணாலும் சரி கெடுதல் தான். ஏன்னா அது பேட் கொலஸ்ட்ராலை வந்து விளைவிக்கும். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனையும் சேர்த்து இது பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அதுக்கு வந்து ஷெல் லைஃப் ரொம்ப நாள் வந்து அது கெட்டு போகாமல் நீடிச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுட்டில் 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று நேச்சுரல் ட்ரான்ஸ் ஃபேட், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேடு விளைவிக்கும். லைக் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து உற்பத்தி பண்ணும். இதனால் வந்து ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும். இதனால் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1.8 crores பக்கம் இறப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக டென்மார்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ் ஃபேட் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து 2003 வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இதை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேலே பார்த்துட்டோம். ஸோ நம்ம இதை திரும்பியும் ஒரு தடவை நம்ம பார்க்குறோம். ஸோ அது ரிவைஸ் மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டேம்ஸ் அண்ட் டேமேஜஸ். ஆல்ரெடி இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம நேற்றே பார்த்துட்டோம். இதில் வந்து சில எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கமிட்டி சொன்னதெல்லாம். ஸோ அதனால் வந்து அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நேற்று பார்த்ததையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி சேர்த்து பார்த்துடலாம். ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட உத்தரகாண்டில் பார்த்திங்கன்னா கிளேஷியர் பர்ஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இதில் பார்த்திங்கன்னா நந்த தேவி அப்படிங்கிற ஒரு மவுண்டெயின் இருக்குது. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கிளேஷியர் பர்ஸ்ட் வந்து நடந்திருக்கும். லைக் இங்கே தான் வந்து மவுண்டன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நடந்திருக்கும். ஸோ கிளேஷியர் பர்ஸ்ட் வந்து அதனால் இந்த ரிவர் வந்து இப்படி போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து கிளேஷியர் பர்ஸ்ட் வந்து நடந்திருக்கும். நிறைய ரிவர்ஸ் வந்து இதனால் வந்து நிறைய டேம் வந்து பாதிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்றே பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளேஷியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அ ரிவர் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மவுண்டன் இருக்குது அப்படின்னா இந்த மவுண்டனில் இப்படி இடையில ரிவர் மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற அந்த கிளைமேட் அந்த சுச்சுவேஷனால் அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அது கிளேஷியர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அது அப்படியே உருக ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த டெபாசிட் லேக் மாதிரி டெபாசிட் ஆயிரும். ஸோ அதில் வந்து நிறைய வந்து கல், மண் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சேர்ந்து டெபாசிஷனில் இருக்கும். அது சடனாக ஒரு ஃபோர்ஸில் வந்து விழுகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவர் நிறைய வரும். அப்படி தான் வந்து இங்கே ஃப்ளட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஷிகங்கா அப்படிங்கிற ஒரு ரிவர். ஸோ அந்த ரிவரில் வந்து எப்படி ஃப்ளட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நந்ததேவியில் இருக்க அந்த கிளேஷியர் வந்து அப்படியே வந்து அங்கே ஃப்ளோ ஆகி வந்திருக்கும். ரிஷிகங்காவுக்கு வந்திருக்கும். நேற்றே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேருந்து வந்து ரிஷிகங்காவுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுலி கங்கா. ஸோ இதுலேருந்து இங்கே வந்தது பார்த்திங்கன்னா ஃப்ளோ ரொம்ப அதிகமாகி இங்கேயும் ஃப்ளட் ஆயிடுச்சு, இங்கேயும் ஃப்ளட் ஆயிடுச்சு. ரிஷிகங்காவில் பார்த்திங்கன்னா ஒரு ரிஷிகங்கா அப்படிங்கிற ஒரு ஹைட்ரல் பவர் ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி டவுலி கங்காவில் பார்த்திங்கன்னா தப்போவன் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே இந்த வெள்ளத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த டேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்தியா வந்து நேற்றே பார்த்துருப்போம். நம்ம ரொம்ப அதிகமாக வந்து டேம் வந்து டெவலப் பண்ணுறதையும் ரொம்ப அதிகமாக வந்து அந்த ஹைட்ரோ பவர் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸ் ரீஜன்லாம் நம்மளால் டேம் இந்த ஹைட்ரோ பவர் தான் பண்ண முடியும். வேறு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸுமே வந்து நம்மளால் அங்கே பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடம் வந்து அப்படி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து நிறைய வந்து கார்பன் எமிஷன் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நினச்சோம். பட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு இடம். ஏன்னா உத்தரகாண்ட் அப்படிங்கிறது வந்து சீஸ்மிக் 5 and 4 இருக்குது. ரொம்ப சிவியராக வந்து அடிக்கடி எர்த்குவேக் வரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம டேம் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக டேம் வந்து இடிஞ்சு விழுந்துரும். ஏன்னா இப்போ ஒரு டேம் வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னா அங்கே தண்ணி அளவு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் ஃப்ளோ இருக்கும்.
நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எர்த்குவேக் வரும்போது ஈஸியாக வந்து அந்த டேம் வந்து இடிஞ்சு விழுந்துரும். ஸோ அந்த இடமே வந்து சரியில்லாத இடத்துல டேம் கட்டினா டேமுக்கு தான் ஆபத்து வரும். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கும் ப்ராப்ளம் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே அதிகமாக வந்து ஃப்ளட்டு வரக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். அப்புறம் நிறைய பயோடைவர்சிட்டி லாஸ் அங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்போது யாருக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த மலைக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு வந்து ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய மரங்களை வெட்டுறாங்க, நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. நிறைய இல்லீகல் மைனிங் வந்து டேம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து மிச்சமாக இருக்கிறது ஏதாவது விழுந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் நடந்ததெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் ஒரு ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணாமல் அப்படியே ரிவரில் போட்டுடுறாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஃபோர்ஸில் வந்து இன்னும் அதிகமாக வந்து அது ஓவர் லோடிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வேறு இருக்குது. ஒரு டேம் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அதோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா இவ்வளோ டைமுக்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப அதிகமானதுக்கப்புறமும் அந்த டேம் அப்படியே விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் வந்து கட்டும் போதே வந்து அவங்க வந்து இந்த ஷில்ட்டோட எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் சரியாக போட மாட்டேறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாக்ரா டேம் அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. பட் அங்கே பார்த்திங்கன்னா அந்த டேமில் வந்து எங்கேருந்து தண்ணி வரும், கண்டிப்பாக ரிவர்லேருந்து தான் வரும். ரிவர் வந்து நிறைய ஷில்ட்டு வந்து எடுத்துகிட்டு வரும். ஆனால் அங்கே இருக்கிற தண்ணியை விட அந்த ஷில்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 140% அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இப்போ டேம் வந்து பாதிக்கப்பட்டது வந்து பிரச்சனை இல்லை, டேம்னால தான் இவ்வளோ பிரச்சனையே வந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் வந்து இதில் ரொம்ப முக்கியம். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு பாலிசியை வந்து ஹிமாலயாஸில் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அது எதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் லீஸ்ட் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். ஏற்கனவே வந்து ஒரு கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. சோப்ரா கமிட்டி அப்படிங்கிறவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2014 நீங்கள் டேம் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனால் ஃப்ளட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்துட்டு திரும்பி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரெவன்யூக்காக அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்ம திரும்பி அதே மாதிரி தான் செய்கிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங்கில் வேறு உத்தரகாண்டில் வந்து இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஸோ இதையும் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக. ஸோ ஆல்ரெடி இது எல்லாத்தையும் நேற்றே பார்த்துட்டோம். இன்றைக்கி சில கமிட்டிஸோடது சில டீஃபாரஸ்டேஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம நோட்ஸ் மேக் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அதுலேயே வந்து திரும்பி தனியாக வந்து நோட்ஸில் எடுக்காமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதிலே கவர் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் திரும்பி உங்களுக்கு எடுத்தேன். தென் பார்த்திங்கன்னா இந்தியா மஸ்ட்டு ரிட்டன் டு ட்ரெடிஷ்னல் டிப்ளமசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கர் வந்து ரிஹானா அப்படிங்கிறவங்க வந்து ட்விட் பண்ணியிருப்பாங்க. லைக் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து ட்விட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த ரீதியாக வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறது வந்து எங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து நீங்கள் அகென்ஸ்டாக ஒரு மோட்டிவேட்டட் கேம்பெயின் மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்தியா வந்து எந்த விதமான டொமஸ்டிக் அஃபேர்ஸ்க்கு பக்கமும் நீங்கள் யார் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அவங்க காலிஸ்தானிஸ்லேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், அவங்கள வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஆன்டி நேஷ்னல் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, ட்ரெடிஷ்னல் டிப்ளமசியாக வந்து செய்யுங்க, இப்படி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. தென் பார்த்திங்கன்னா எ டர்ட்டி ட்ரஸ்ட், இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பற்றி தான் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2020 ஜனவரியில் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதான் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். ஸோ இதை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உத்தரப்பிரதேஷில் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான இறப்பும் வந்து உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 3ல் ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கான அந்த காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து ரொம்ப சீவர் டெத்தில் வந்து அதிகமாக பாதித்த ஒரு ஸ்டேட் அப்படி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேஷ், 2வது வந்து தமிழ்நாடு, 3வது பார்த்திங்கன்னா டெல்லி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து போன தடவை விட இந்த தடவை வந்து இறப்பு விகிதம் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது பார்ப்பாங்க. 2011-15 பார்த்திங்கன்னா 266 டெத் இருந்துச்சு. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 340, 28% அதிகமாக தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா
போஸ்கோ டஸ் நாட் ப்ரூக் டைலூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த போஸ்கோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அடிக்கடி இந்த நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ எடிட்டோரியல்லே வந்து ஓப்பன் ஆட்லேயே வந்திருக்கனால இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ போஸ்கோ அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போஸ்கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து 2012 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து விமன் கிடையாது. ஸோ அது 18 வயசுக்கு மேட் உள்ளவங்களுக்கு கிடையாது. இது வந்து 18 வயசுக்கு கீழே. இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து எனி பர்சன், ஈவன் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் அப்படிங்கிறத நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருப்போம் 1992. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப கொடுமையான ஒரு க்ரைம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு கொடுத்து தான் ஆகணும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோம். பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே வந்து மேசிவ் கிரிட்டிசிசம் வந்து நடந்திருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த விக்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் போஸ்கோவில் வந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது, அவங்கள வந்து நீங்கள் போஸ்கோவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்கோ அப்படிங்கிறது வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் மட்டும்தான் போஸ்கோ வந்து செல்லுபடி ஆகும். இந்த மாதிரி கிளாத்ஸ்க்கெலாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ வந்து இதில் வந்து என்ன மாதிரி போஸ்கோவில் ஸ்பெசிஃபிக்கான ப்ரொவிஷன் இருக்கோ அது என்னன்னு சொல்லி நீங்கள் இப்படி வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கான அந்த ப்ரொடெக்ஷன் வந்து டைல்யூட் ஆயிரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வந்து இருக்கு போல் அப்படின்னு நினச்சி நிறைய கேஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போஸ்கோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் ஐபிசிக்கும் போஸ்கோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிசி அப்படிங்கிறப்ப யாருக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இதில் போஸ்கோ பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு பாதிச்சா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து போஸ்கோக்கு கீழே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் த ஸ்டேட் ஆஃப் தி ஆப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ரைவசி ரிலேட்டடாக வந்து ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஸோ அதனால் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப் விட்டுட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லோரும் சிக்னல் டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்காக வந்து வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்து முன்னாடி வந்து ஹெட்லைன்ஸ்லேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாரு ஆத்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவேர்னஸ் வந்துருச்சு, நம்மளோட டேட்டா, நம்மளோட ப்ரைவசி, நம்மளோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவங்க இதை பற்றி அவேர்னஸ் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட டெக்னாலஜி சில பிளாட்ஃபார்மும் இருக்குது, அதுவும் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி என்ன கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஆதார் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட பிளாட்ஃபார்ம் தானே. ஸோ அது வந்து ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம் தானே. அது வந்து பயோமெட்ரிக் லைக் பார்த்திங்கன்னா நமக்கு கை ரேகை கண் இதெல்லாம் காமிப்போம்ல. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அது மூலிமா வந்து யார் வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது யாருன்னு சொல்லிட்டு. இப்போ பேசிக்காகவே ஆதார் இல்லாமல் நமக்கு வந்து எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஸோ ஆதாரையும் அப்புறம் ஆரோக்கிய சேது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ கொரோனா சமயத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கொரோனா வந்து யாருக்கெல்லாம் வந்திருக்கு லைக் அந்த மாதிரி வந்து ஒரு கான்டாக்ட் ட்ரேசிங் அப்ளிகேஷன் அது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடது தான். ஸோ இது ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து நம்ம அவேர் ஆன மாதிரி கவர்மெண்ட்டோட அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவேர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து டிஜிட்டலி பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூடட் பார்த்திங்கன்னா மோர் தென் 50% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏதாவது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க இந்த மாதிரி ஆதார் இந்த மாதிரி ஆரோக்கிய சேது அப்பெல்லாம் கொண்டு வராங்கன்னா அது ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுமே வந்து நிறைய கொண்டு வராங்க. பட் அதுலலாம் என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் வந்து ஒவ்வொரு விதமாக கேட்குறாங்க. லைக் என்ன கேட்குறாங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்து லொக்கேஷனோட சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய டிவைஸ் ஐடி, கால் இன்ஃபர்மேஷன், ப்ளூடூத் செட்டிங்கை, அப்புறம் கேமராவை ஆக்சஸ் பண்ணுங்கள், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை, அப்புறம் பார்த்திங்கன்னா யூசர் அக்கௌண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ப்ரைவசியை வந்து எங்களுக்கு வந்து வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு பயம் ஏற்படுது, எங்களோட டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஏற்படுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விஷயத்துலேயே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதையும் சேர்த்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்
ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. API பேஸ்டு மைக்ரோ சர்வீஸ் வந்து கொண்டு வாங்க. இது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டோடையும் சென்ட்ரலோடதையும் லிங்க் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு வர்றது. 2 பேர் தனித்தனியாக வச்சுக்காமல் ஒரே இதில் வந்து சேர்ந்து வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஸ்டேட்டோட ஆப் வந்து நல்லாயிருக்கும், ஃபைன் டியூன் பண்ண மாதிரி இருக்கும். இதனால் வந்து நமக்கும் வந்து பப்ளிக் சர்வீஸும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், மக்களுக்கும் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து அவங்க சொல்கிறது தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா PABயில் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி பிலிம்ஸில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நீங்கள் எழுதலாம். சில டீ ப்ரொடக்ஷன் பற்றி க்ராப்பிங் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நீங்கள் எழுதலாம். அசாம் சந்த் பகிச்சார் தம் பரக்ஷ்கார் மேலா ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அசாம் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2017-18. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அங்கே இருக்க டீ கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண வச்சு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2500 வந்து கொடுப்பாங்க. இது வந்து யாருக்கு தருவாங்க, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அசாமில் இருக்கணும், அந்த ரெசிடெண்ட்டாக இருக்கணும், அவங்க அந்த டீ கார்டனில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விமனாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து 2500 தருவாங்க. சரி, இந்த மாதிரிலாம் தராங்க அப்படின்னா அவ்வளோ முக்கியமாக அந்த டீ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14% வந்து குளோபல் டீ எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகல 20% ஆஃப் த டீ ப்ரொடியூஸ்ட் இந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்கும் வேர்ல்டுலேயே டீ. அப்புறம் லாங்கஸ்ட் கன்சியூமராகவும் இருக்கும். அப்புறம் வந்து 4th லாங்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டராகவும் நம்ம தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வந்து டீ வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் அந்த இடத்துல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அசாம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து டீ வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் வந்து ரொம்ப ஃபைன் குவாலிட்டியாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேப்பாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேரளா அப்படிங்கிற இந்த ரீஜன்லாம் தெரியும். ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசாம் இந்த இடத்துல, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த இடத்துலலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.